ட்ரூ லவ்ஸ் நெவர் டைஸ். தன்னுடைய குடும்பத்தால் கணவனை இழந்த மனைவி எடுத்த அதிர்ச்சி முடிவு. சென்னை பள்ளிக்கரணை பகுதியைச் சேர்ந்தவர் 26 வயதுடைய பிரவீன். பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்தவர். இவர் சல்லடையாம்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ஷர்மிளா என்ற பெண்ணை காதலித்து வந்துள்ளார். சுமார் 7 ஆண்டுகளாக காதலித்து வந்த நிலையில் இவர்கள் இருவரும் வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். இதனால் இவர்களுடைய காதலுக்கு பெண் வீட்டார் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததாக தெரிகிறது. இந்த நிலையில் ஷர்மிக்கு அவருடைய பெற்றோர் அவசரமாக மாப்பிள்ளை பார்த்துள்ளனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரவீனை தனக்கு திருமணம் செய்து வைக்குமாறு ஷர்மிளா கேட்டும் அவர்கள் மறுத்துள்ளனர். இதனால் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் தன் குடும்பத்தின் எதிர்ப்பை மீறி பிரவீன் குடும்பத்தினரின் ஆதரவுடன் பதிவு திருமணம் செய்து கொண்டு பள்ளிக்கரணையில் உள்ள பிரவீன் வீட்டில் இருவரும் வசித்து வந்துள்ளனர். தங்கள் பேச்சை மீறி ஜாதி விட்டு ஜாதியில் ஒரு பையனை திருமணம் செய்து கொண்டாலே என ஷர்மி மீதும் பிரவீன் மீதும் ஷர்மி குடும்பத்தினர் கோபத்தில் இருந்ததாக தெரிகிறது. அவ்வப்போது ஷர்மிளாவின் அண்ணன் தினேஷும் அவருடைய நண்பர்களும் ஷர்மியிடம் நீ எப்படி பிரவீன் கூட வாழுறேன்னு பார்க்கிறோம் என மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி இரவு பள்ளிக்கரணையில் உள்ள மதுபான விடுதிக்கு சென்று மது அருந்துவிட்டு வந்துள்ளார் பிரவீன். அப்போது பிரவீனை 5 பேர் கொண்ட கும்பல் வழிமறித்து சரமாரியாக தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பித்துள்ளனர். கடும் தாக்குதலில் பிரவீன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியதில் பிரவீன் உயிரிழப்பிற்கு ஷர்மிளாவின் குடும்பத்தினர்கள்தான் காரணம் என தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து ஷர்மிளாவின் அண்ணன் 23 வயதுடைய தினேஷ் என்ற குட்டியப்பு அவரது நண்பர்களான விஷ்ணுராஜ், ஸ்ரீராம், ஜோதிலிங்கம், ஸ்டீஃபன் ஆகிய 5 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். ஆனால் இதற்கு முக்கிய காரணமாக இருந்த ஷர்மிளாவின் பெற்றோர் துரைக்குமார், சரளா, குடும்ப உறுப்பினர் நரேஷ் ஆகிய 3 மீது வழக்கு பதிவு செய்யப்படவில்லை என கூறப்படுகிறது. அவர்களை கைது செய்யவும் இல்லை. இது ஷர்மிளாவின் மனதை கடுமையாக பாதித்துள்ளது. தனது கணவரை இழந்து நிற்கதியாய் நிற்பதற்கு காரணமே என்னுடைய தாய் தந்தைதான். ஆனால் அவர்களை கைது செய்யாமல் இருப்பது குறித்து அவ்வப்போது தனது மாமனார் வீட்டாரிடம் ஷர்மிளா கூறி கவலைப்பட்டு வந்ததாக தெரிகிறது. இந்த நிலையில் மாமனார், மாமியார் ஆகியோருடன் வசித்து வந்த ஷர்மிளா பிரவீன் உயிரிழந்த நாளில் இருந்தே கடும் மன உளைச்சலில் இருந்து வந்துள்ளார். இதனால் கடந்த 14ஆம் தேதி ஷர்மிளா வீட்டில் தனது உயிரை மாய்த்து கொள்ள முயற்சி செய்துள்ளார். இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த பிரவீன் குடும்பத்தினர் அவரை மீட்டு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு 8 நாட்கள் தீவிர சிகிச்சை பெற்று வந்த நிலையில் ஷர்மிளா சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து பள்ளிக்கரணை போலீசார் வழக்கு பதிவு செய்து ஷர்மிளா உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனையடுத்து போலீசார் ஷர்மிளாவின் அறையை சோதனை செய்தபோது கடிதம் ஒன்று சிக்கியுள்ளது. அதில் என்னால் என் கணவர் பிரவீன் இல்லாமல் இருக்க முடியல. நான் என்னோட உயிரை மாய்த்து கொள்கிறேன். என் மறைவிற்கு காரணம் என்னுடைய தந்தை துரைக்குமார், தாய் சரளா, சகோதரர்கள் நரேஷ், தினேஷ் ஆகியோர்தான். பிரவீனை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்க. எங்களை வாழ விடாம பண்ணிட்டாங்க. அவன் இல்லாத இந்த வாழ்க்கை எனக்கு வேணாம். நானும் அவன் கூடவே போறேன் என உருக்கமாக அந்த கடிதத்தில் எழுதியிருந்தது. இந்த சோக சம்பவத்தால் பிரவீன் குடும்பத்தினர் மட்டுமல்ல, சென்னையே கவலையில் ஆழ்ந்துள்ளது. காலம் போகும் வேகத்தில் ஒரு ஆண் அல்லது பெண் தன் மனைவிக்கோ அல்லது கணவனுக்கோ தெரியாமல் பலருடன் பழகி வரும் இந்த காலத்தில் இந்த ஷர்மிளாவின் காதலைக் கண்டு நெகிழ்ச்சி அடைந்து வருகின்றனர். சிலர் உண்மை காதல் என்றும் அழியாது என்று தங்கள் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். தங்கள் உயிரை தாங்களே மாய்த்து கொள்வது எதற்கும் முடிவல்ல. அவ்வாறு எண்ணங்கள் எழுந்தால் தமிழக அரசின் ஹெல்ப்லைன் நம்பர்
104க்கு தொடர்பு கொண்டு நீங்கள் பேசலாம் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது.